Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கல எஸ்டிமேஷன்ஸோட பேசிக் ஓகேங்களா. அதாவது எஸ்டிமேஷன்ஸோட பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கல லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கல சென்டர் லைன் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வால் வந்து ஒரு ரெண்டு டைரக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து லாங்கர் சைடு, அதே மாதிரி ஷார்ட்டர் சைடு ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் ஒரு ரூமை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் வால் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் இருக்குது, இன்னொன்று வெர்டிக்கல் இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் ஹரிசாண்டல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங்கர் சைடோ, அதே மாதிரி வெர்டிக்கல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்டர் சைடு அப்படின்ட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 மீட்டர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுக்கு அதாவது ஜாயினரி டீட்டெயில்ஸ் வந்து ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க, டோர்ஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய குவான்டிட்டியோட சேம் இதே மெத்தடில் வந்து நம்ம ஜாயினரி டீட்டெயில்ஸும் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல இப்போ இந்த லாங்கர் சைடு வந்து 3 மீட்டர் இருக்குது, இது வந்து ஷார்ட்டர் சைடு வந்து 2 மீட்டர் இருக்குது. ஸோ ஷார்ட்டர் சைடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னர் டு இன்னர் டைமென்ஷன்ஸ். லாங்கர் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மீட்டர், அதாவது வந்து அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த லாங்கர் சைடு வந்து 2 நம்பர்ஸ் வால் இருக்குது, இது ஒன்று இருக்குது, அதே மாதிரி இது ஒன்று ரெண்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஷார்ட்டர் சைட்லேயுமே வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டயக்ராமை பார்த்துட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், லென்த்து, பிரெத்து, டெப்த்து, நம்பர்ஸ், குவான்டிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங்கர் வால், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், டெப்த்துமே வந்து 3 மீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 and 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஓவரால் குவான்டிட்டி 18 மீட்டர்ஸ் வருது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு ஷார்ட்டர் சைடு வந்து ஷார்ட்டர் வால், அதே மாதிரி அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ஸோ இது வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ், டோட்டலாக 12 ஸ்கொயர் மீட்டர். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சிஎஃப்டி இல்லை வந்து எம் கியூப்ல வந்து வேல்யூ வேணும்னா அந்த இடத்துல வந்து பிரெத்து இல்லை திக்னஸ் அதாவது அது வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கல நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து சிஎஃப்டிலையோ இல்லை வந்து கியூபிக் மீட்டர்லேயோ நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். இது கூட வந்து நீங்கள் ஒரு டோர்ஸ் விண்டோஸ் இருக்குது அப்படின்னாக்கல டோரோட ஸ்கொயர் மீட்டர் மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா. சப்போஸ் டோர் இருக்குது அப்படின்னாக்கல ஒரு 3 அதாவது வந்து 1.2 மீட்டருக்கு ஒரு 2 மீட்டர் இருக்குது அப்படின்னாக்கல நம்மளுக்கு 2.4 மீட்டர் இங்கே வந்து நம்ம ஓவராலாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான மெத்தட் ஓகேங்களா. நார்மலாக ஸ்மால் ஹவுசஸ்க்கு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து இந்த மெஷர்மெண்ட் தான் வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பின்னாடி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் த மெஷர்மெண்ட் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் குவான்டிட்டி நீங்கள் ரேட்டு ஃபைனல் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கல அப்போ வந்து லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மெத்தட். இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது வந்து டிராயிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குவான்டிட்டி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் வந்து அதாவது வந்து ரெண்டு வால் இருக்குன்னா அதோட சென்டர் டு சென்டர் தான் வந்து கால்குலேட் எடுத்துக்குவாங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா. ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மீட்டர் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மீட்டர் இருக்குது அப்படின்னாக்கல இதில் வந்து கிரிட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரிட் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி நம்ம இங்கே அந்த வாலோட நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த கிரிட் நம்பர்ஸ் அதாவது 1 and 1A ஓகேங்களா. அதே மாதிரி A1 and A இந்த மாதிரியான ஒரு கிரிட் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து, அதோட ஹைட்டு, டெப்த்து இன்ட்டு அதோட நம்பர்ஸ் அதாவது சேம் மெஷர்மெண்ட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டு நம்ம குவான்டிட்டி அறிவு பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லென்த்து வந்து 5 மீட்டர் எடுத்துருக்கிறோம், ஹைட் வந்து 3 மீட்டர் நான் அஷ்யூம் பண்ணது தான். ஸோ இங்கே ஸோ சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா 5 into 3
இன்ட்டு 2 நம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா 30 ஸ்கொயர் மீட்டர் வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஒய் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இங்கே நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 3 மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்டு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்கறது இருக்கும். அதாவது வந்து இந்த மேலே இருக்கிற இந்த கார்னர் மட்டும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் ஆகும், நம்ம தான் சென்டர் மட்டும் தான் எடுக்கிறோம், அதுக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்குமே அப்படின்னாக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால். ஸோ இதோட திக்னஸ் இருக்கு, இதோட சென்டர் லைன். இதோட சென்டர் லைன் போட்டாச்சு. இதோட மெஷர்மெண்ட் சென்டர் டு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் இருக்கு. இது வந்து ஒரு 3 மீட்டர் இருக்கு அப்படின்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் நான் இது ஒரு 2 மீட்டர் அப்படின்னா 2 இன்ட்டு இதோட ஹைட் வந்து சேம் வந்து ஒரு 3 மீட்டர் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3, அதாவது வந்து 2 இன்ட்டு 3 இந்த போர்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிடைச்சிருச்சு. 2 இன்ட்டு 3 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து 2 இன்ட்டு 3 6 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு புரியணுக்காக இது 3 மீட்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுவும் 2 மீட்டர் இதுவும் 2 மீட்டர் கன்ஃபியூஷன் வரும். அப்போ 3 மீட்டர் 3 இன்ட்டு ஹைட் வந்து 3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் மீட்டர். ஸோ மறுபடியும் வந்து இங்கே இதாகும் இந்த போர்ஷன், சரி சென்டர்லேருந்து. ஸோ இந்த போர்ஷன், ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் கால்குலேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் போர்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டைம் கால்குலேட் ஆகும், அதாவது வந்து 2 டைம்ஸ். அப்போ வந்து இது 2 டைம்ஸ் ஆகிறதுனால இதை வந்து ஈக்குவல் பண்ணணும், இந்த போர்ஷனை வந்து ஈக்குவல் பண்ணிடும். ஸோ அந்த டவுட் உங்களுக்கு வேணாம். அதனால் வந்து இந்த போர்ஷன் எப்பயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது 2 டைம் கால்குலேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த போர்ஷன்லேயும் நீங்கள் பண்ணும்போது வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து கால்குலேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த போர்ஷன் மட்டும் எப்பயுமே டபுள் டைம் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கார்னர் போர்ஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணிடும். அதனால் வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்டர் லைன் மெத்தட். ஜென்ரலாக குவான்டிட்டி அறிவு பண்ணுறதுக்கான எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸுமே வராத நம்ம பண்ணுறதுக்கான நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த 2 பேசிக்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எஸ்டிமேஷனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கல நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து அதோட குவான்டிட்டிஸ் வந்து நம்மளால் ஈஸியாக அறிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக். இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.